ஆமாம் அப்படியே மேலே தான் இங்கே லைட்டு செக்கிங் லைட்டு காட்டுங்க. ஓகே, இப்போ வணக்கம் நண்பர்களே. இப்போ வந்து நம்ம ஜூபிட்டருக்கு அந்த கேபிளை எப்படி கனெக்ட் பண்ணி நம்ம ஃபால்ட்டு கூட பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ இந்த கேபிள் மூலமாக இங்கே மேலேயும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ELM327 இதை வந்து அடாப்டரில் உள்ள நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், ப்ளூடூத்தோடது. இப்போ இந்த பக்கெட்டை கழட்டினீங்கனாலும் அங்கே பெரிய கப்ளர் ஒன்று இருக்கும் கீழே, அதுவும் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். இதில் பார்த்திங்கன்னா இந்த OBD கேபிளில் வந்து பார்த்திங்கன்னா ஜூபிட்டர்னு ஒரு கேபிள் இருக்கும். அந்த கேபிளை வந்து அது மூலையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பக்கெட்டை கழட்டாமையே மேலே இருக்கிறதுலையும் நீங்கள் பின் பண்ணிக்கலாம். பக்கெட்டை கழட்டிட்டாலும் இந்த கேபிளை நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு சாவி ஆன் பண்ணிங்கன்னா OBDயில் வந்து நமக்கு லைட் எரியும். அதே மாதிரி நம்ம ஃபோனில் வந்து ப்ளே ஸ்டோர் போய்ட்டு டார்க் ப்ரோ ஆப்பை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம இது கூட வந்து நம்ம கனெக்ட் பண்ணி அந்த ப்ராப்ளம் என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு, சிவப்பு லைட் எரியுது, சாவி ஆன் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபோனும் அதுவும் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா பச்சை கலர் லைட் வந்து வரிசையாக அதில் எரியும் உங்களுக்கு. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த இதில் ஒவ்வொரு டிஸ்பிளேலையும் பார்த்திங்கன்னா இன்ஜின் என்ன ஆர்பிஎத்தில் ஓடுதுன்னு தெரியும், அதுக்கப்புறம் எவ்வளோ காற்று உள்ளே போயிட்டுருக்குன்னு தெரியும், அதே மாதிரி இன்ஜின் என்ன டெம்பரேச்சரில் இருக்குங்கிறதையும் நமக்கு அதில் காட்டும். அதில் நம்ம ஒவ்வொன்றா நம்ம அதை செக் பண்ணிக்கலாம், என்ன ஏதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம வண்டியில் எதாவது ஃபால்ட் இருக்குது அப்படின்னாக்கா செக் இன்ஜின் லைட்டு மாதிரி ஒரு ஃபால்ட்டு சிக்னல் அதில் இருக்கும். அதை நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஃபால்ட்டு என்ன இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரியும். அந்த பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா ஃபால்ட் என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது அதில் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா ஒரு 100% ஓடி நிற்கும். எதாவது ஃபால்ட் இருக்குது அப்படின்னாக்கா மேலே வந்து என்ன ஃபால்ட்டு அப்படிங்கிறத நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு வந்து நிற்கும். அந்த ஃபால்ட்டை நம்ம சரி பண்ணிவிட்டு கிளியர் கோடு கொடுத்தோம் அப்படின்னா மேலே எரிஞ்சிட்டு இருக்க லைட் நமக்கு ஆஃப் ஆகிடும். இந்த மாதிரி தான் நம்ம அதை கனெக்ட் பண்ணி செக் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டு BS6, அதுக்கு வந்து நம்ம ELM327 மூலமாக நம்ம இந்த OBD கேபிள் மூலமாக நம்ம வந்து இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது எப்படி வேலை செய்யுது என்ன இதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ டார்க் ப்ரோ ஆப்பு வந்து நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணி இப்போது ஃபோன் கூட இது கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபோனில் அந்த ஃபால்ட் கோடு எதாவது இருக்கா என்னங்கிறத நம்ம இப்போது செக் பண்ணலாம். இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. அதே மாதிரி இன்ஜின் ஐட்லிங் எவ்வளோ இருக்குது, உள்ள ஏர் எவ்வளோ ப்ரெஷரில் போயிட்டுருக்கு, இன்ஜின் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது என்னங்கிறதெல்லாம் பக்காவாக இதில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி BS6 இதுக்கு வந்து இப்போ நம்ம OBD கேபிள் வந்து போட்டிருக்க கேபிள் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா என்னங்கிறத நம்ம செக் பண்ணுறதுக்காக இப்போ அந்த வண்டியில் செக் பண்ணி பார்க்கலாம். டார்க் ப்ரோ ஆப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போது கேபிள் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு R15ல். இது கனெக்ட் ஆகி உள்ள வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரேஸ் பண்ணோன்னாக்கா அதில் என்னென்ன இது ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கேபிள் வந்து கனெக்ட் பண்ணுற இடம் இங்கே தான் இருக்குது. அந்த கேபிளில் தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். OBD கேபிள் டூலும் போட்டு நம்ம கனெக்ட் பண்ணி R15 செக் பண்ணியிருக்கோம். பக்காவாக வேலை செய்யுது.